ஓம் ஸ்ரீ குருவே துணை, திருநீலேமன் துணை, ஓம் ஸ்ரீ வீரசாந்த மகாகாளி துணை. கேள்வி: குறி சொல்வது சாமியார் ஆடுவது. பதில்: சாமிக்கு மீடியமாக செயல்படுவது. சூட்சமமாக இருக்கக்கூடிய ஒளி அலைகள் தன் மூலமாக சில தகவல்கள் உலகத்திற்கு சொல்வது. அருள்வாக்கு, குறி சொல்வது. செவ்வாயின் 8ஆம் பார்வை சந்திரன் மீது பார்ப்பது. அந்த குடும்பத்தில் இது போன்ற அருள்வாக்கு சொல்பவர்கள் அமானுஷ்யத்தோடு தொடர்பு உள்ளவர்கள். ஆவி கண்ணுக்கு தெரியாது ஆத்மாவால் பாதிக்கப்படுவது. காத்து கருப்பு பிடிப்பது. நல்லது கெட்டது இரண்டுமே தன் உடலே ஒரு மீடியமாக உதவுவது. சந்திரன் செவ்வாய்க்கு 8ஆம் பார்வையில் அமர்ந்தால் செவ்வாய்க்கு 4, 7, 8 இந்த 3 பார்வையில் 8ஆம் பார்வையாக படும்போது அந்த குடும்பத்தில் சாமி ஆடுபவர்கள், அருள் ஆடிகள், மருள் ஆடிகள், குறி சொல்பவர்கள், தன் ஆத்ம சக்தியால் பாதிக்கப்பட்டவர்கள், இது போன்ற பல நிகழ்வுகள் அந்த குடும்பத்தில் நடக்கின்றது. செவ்வாயின் 8ஆம் பார்வை சந்திரன் மீது படுவது. அதே குடும்பத்தில் அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி இந்த நட்சத்திரம் இடம்பெறுவது, சூரியன் கர்மா நட்சத்திரம் இடம்பெறுவது தொடர்பு கொண்டால் வலிமையான அமைப்பு. பூசம், விசாகம், சதயம் நட்சத்திர தொடர்பு இருந்தால் கூடுதல் வலிமை. சூரியன், ராகு கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் இந்த 3 காம்பினேஷன் ஒரே ஜாதகத்தில் ஒரே குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் சுடுகாட்டு பக்கம் போகக்கூடாது. கோவில்களில் திருஷ்டி கழிக்கும் இடத்தில் போகக்கூடாது. கெடுதல்கள் சார்ந்த இடத்திற்கு போவது, இந்த மாதிரி வேலைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். இவர்கள் நல்ல ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்தால் தவறில்லை. ஒரு ஹோமம், யாகம் இது போன்ற இடத்தில் இருந்தால் தவறு இல்லை. நல்ல சக்தி இருக்கும் இடத்தில் இருந்தால் இவர்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் மாந்திரிகம் செய்வது, ஏவல் செய்வது, இது மாதிரி கெட்ட காரியங்கள் செய்யும் இடத்திற்கு இவர்கள் இருக்கக்கூடாது. அப்படி இவர்கள் இருப்பாரேயானால் இவர்களை நிச்சயமாக பாதிக்கும். எந்த அளவில் வேண்டுமானாலும் இருக்கலாம். சூரியன் கர்மா சம்பந்தப்பட்டவர்கள். கேள்வி: பதில்: அரசு ஆவணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி சூரியன் கர்மா பெற்ற நட்சத்திரங்கள் ஆகும். சூரியன் கர்மா 12ஆம் பாவம் எங்கு இருக்கிறதோ அந்த பாவம் சார்ந்து அரசு ஆவணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் பாவத்தில் 12ஆம் அதிபதி இருந்தால் பென்ஷன், பிஎஃப் போன்ற ஆவண விஷயத்தில் நேர்மையாக கவனமாக இருக்க வேண்டும். போலி ஆவணங்கள் இருந்தால் பிரச்சனை வரும். நன்றி, வணக்கம்.